ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் 63 இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சினை தொடர்ந்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு ஈரான் நிதி உதவி வழங்கி வந்தது. இந்த அமைப்புகள் கடந்த காலங்களில் பலமுறை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. கடந்த ஆண்டு இஸ்ரேல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது கடுமையான தாக்குதலை நடத்தியது. அந்த அமைப்பின் பல்வேறு ராணுவ தளங்கள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் இந்த ஆண்டு அமெரிக்காவின் துணையோடு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடபகுதியில் கடுமையான தாக்குதலை நடத்தியது. கடந்த ஆண்டு பலவீனப்படுத்தப்பட்டதாக கருதப்பட்ட ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த முறை இஸ்ரேலில் குறிப்பிடத்தக்க அளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த மார்ச் 23ஆம் தேதியன்று ஒரே நாளில் இஸ்ரேலின் 63 இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏவுகணைகள், தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும், வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ முகாம்கள், எல்லைப் பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய வீரர்களின் தளங்கள் மற்றும் சில முக்கிய தகவல் தொடர்பு மையங்களை இலக்கு வைத்ததாகவும் ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பல்வேறு இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா தளங்கள் மீது சுமார் 300க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது.